கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்தின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தலைப்பு அலங்கரிப்பு. அதற்கு ஆதாரமான வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். கீழ்ப்படிதல், அலங்காரம். அலங்காரம் என்பது இன்றைக்கு பெண்களுக்கு மிக பிடித்தமான ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசம் எல்லாமே அநேகர் இன்றைக்கு தங்களை அலங்கரித்துக் கொள்கின்றனர். ஒரு வேலைக்கு செல்லும் ஒரு பெண்மணி தினமும் தன்னுடைய அலங்காரத்தை வைத்து தன்னை அழகுபடுத்தி செல்வது ஒரு வழக்கம். ஒரு நாள் தன்னுடைய குழந்தை அந்த பெண்ணினுடைய அலங்கார பொருட்களை எடுத்து தன்னை அலங்கரித்து கொண்டது. அதை பார்த்த பெரியவர்கள் சொன்னாங்களாம். அவங்க சொல்றாங்க, இது பெண் குழந்தை அல்லவா, அதான் இப்போவே அலங்கரிக்க ஆரம்பித்ததுன்னு சொன்னாங்க. பாருங்க, இது ஒரு வேடிக்கையான ஒன்று தான். அநேக வேளையிலே நாம் உலக காரியத்திலே நம்மளுடைய வெளி தோற்றத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, பெண்களாகிய நாம் கீழ்ப்படிதல் என்னும் அலங்காரத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டுமா? வசனம் சொல்கிறது 1 பேதுரு 3:1-7 மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிதல், கர்த்தருக்குள் கீழ்ப்படிதல். இங்கே கீழ்ப்படிதலை குறித்து நம்ம பார்த்தீங்கன்னா, இங்கே ஆதாம் ஏவாள், ஆண்டவர் தேவன் அவரை படைத்திருக்கிறார், மண்ணினால் உருவாக்கி அந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு கட்டளையிட்டார். நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது. ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் அவர்கள் 2 பேரும் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதபடி அவர்கள் அந்த கனியை புசித்து அவர்கள் பாவம் செய்கிறார். அப்போ அந்த 2 பேருக்கும் கர்த்தர் சாபம் இடுகிறார். இங்கே வசனம் சொல்கிறது, ஆதாம் ஏவாளை குறித்து அங்கு குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 3:16 அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய் என்று சொல்லி அங்கே சாபம் இடுகிறார். காரணம் கீழ்ப்படியாமை. அவர்கள் கீழ்ப்படியாததுனால இந்த சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் அநேக பெண்களை பார்க்கிறோம், அவர்கள் வேலைக்கு செல்வதால் தன்னுடைய கணவரை மதிக்காதபடி அவர்கள் தாங்களும் உழைக்கிறோம் என்று சொல்லி அவர்களை மதிக்காதபடி நடந்து கொள்கிறார்கள். இன்னும் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தன்னுடைய சிந்தனைகள், காரியங்கள், ஏதாவது ஒரு காரியத்தை தீர்மானிக்கணும் என்றால் கூட தன் கணவருடன் கலந்து ஆலோசிக்காதபடி சுயநலமாக தன் இஷ்டத்துக்கு தன்னுடைய காரியங்கள் செய்கின்ற பெண்கள் உண்டு. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா தன் கணவரை பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். இன்னும் சிலர் கணவர்மார்கிட்ட முணுமுணுத்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு அவர்கள் உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி மதிப்பளிக்காதபடி அநேக பெண்கள் இருக்கிறாங்க. காரணம், நானும் சம்பாதிக்கிறேன், நானும் இந்த உலகத்துல உங்களுக்கு ஈக்குவலா, ஆணுக்கு ஈக்குவலா நானும் பெண்ணா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அநேக பெண்கள் தங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படுகிறதில்லை. ஒரு சில பெண்கள் தான். இப்போ கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எபேசியர் 5:21 தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்க. தேவ பயம், அது என்ன தேவ பயம் என்று சொல்லலாம். பாருங்க, கீழ்ப்படிதல் என்றால் சிலர் நினைக்கிறாங்க எப்பவும் அவங்க கீழ்ப்படிஞ்சிட்டே இருக்கணும், இப்படி அடிமையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அதையே சொல்லிக்கொண்டு கீழ்ப்படிதல்னா இதுதான், எனக்கு கீழே இருக்கணும், எனக்கு அடங்கி இருக்கணும். சில கணவன்மார்கள் சொல்லுவாங்க, எனக்கு கீழே தான் என் மனைவி இருக்கணும், என் சொல்லுக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னு சிலருடைய தவறான கருத்து. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இல்லை, இது கர்த்தருக்குள் கீழ்ப்படிதல். தேவனை மையமாக வைத்து ஆண்டவரை நாம் முன்னிறுத்தி
அங்கே கீழ்ப்படிதான் கீழ்ப்படிதல். இங்கே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சில சில மனிதர்கள், தேவ மனிதர்கள் வேதாகமத்திலே ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதாங்க. வரிசையா அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ அந்த மனிதர்கள் எப்படின்னா கர்த்தர் காட்டும் வழியில் செல்வதுதான் கீழ்ப்படிதல். அப்போ கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அவர்கள் கர்த்தர் காட்டும் வழியிலே சென்று ஆண்டவரை மையமாக வைத்து நடப்பதுதான் கீழ்ப்படிதல். வேதாகமத்தில் அநேகரை குறித்து அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவங்க ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஆதியாகமம் 6:22 நோவாவை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அவன் கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12:1 ஆதாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமும் 4:1-20 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே மோசே கீழ்ப்படிந்து ஜனங்களை நடத்தி சென்றான் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 6:27 கிதியோன் ஜனங்களை தப்புவிக்க கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரூத் 1:11 இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ரூத் தன் மாமிக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்னும். யோசுவா 5:2-3 யோசுவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களை விருத்த சேதனம் பண்ணினான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3:6 சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்தாள். 1 சாமுவேல் 2:9 சாமுவேல் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான் என்னும். 1 ராஜாக்கள் 17:2 கீழ்ப்படிந்து யோர்தானுக்கு நேராக இருக்கிற எலியா கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கேரித் ஆற்றங்கரையிலே தங்கியிருந்தான். அதனால எலியாக்கு கர்த்தர் காகங்கள் மூலமாக போஷித்தார் என்னும். யோவான் 4:50 நூற்றுக்கு அதிபதி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவன் கீழ்ப்படிந்து சென்றான் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:8 சொல்கிறது, இயேசு மனுஷ ரூபமாய் காணப்பட்டு கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே சிலுவையில் தாழ்த்தினார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் அப்போஸ்தலர் 13:2 பவுலும் சீலாவும் ஊழியத்திற்காக தங்களை கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றனர். இவ்வளோ 13க்கு அதிகமான அந்த கீழ்ப்படிதலை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போது இன்றைக்கு கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? இன்னும் ஒரு வசனம் சொல்கிறது, ரோமர் 16:19 உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் குறிப்பிடுகிறார். பாருங்க, நம்மளுடைய கீழ்ப்படிதல் யாவருக்கும் எல்லாத்துக்கும் தெரியணும், அப்படிப்பட்ட காரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பவுல் வெளிப்படுத்துகிறார். எனக்கு கீழ்ப்படிதலை குறித்து அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் அதில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, ஆபிரகாம் சாராள், இந்த சாராளுடைய கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி இந்த சாராள் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் எப்படி தன்னை கீழ்ப்படுத்தினாள், தன் கணவருக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்கிற குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 பேதுரு 3:6 அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படும். நன்மை செய்து ஆபத்துக்கு பயப்படாமல் இருந்தால் நாம் அவளுக்கு பிள்ளையாக இருப்போம் என்று வேதம் சொல்லுது. அப்போ சாராள் என்ன செய்கிறா, ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படுகிறார். இந்த சாராள் அந்த பெயரை அர்த்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சாராய் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு, சாராய் என்பது ராணி, அவளுடைய பெயருடைய அர்த்தம் ராணி. அதாவது ஆபிரகாமுக்கு ராணி என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இதை தேவன் அவளுடைய பெயரை மாற்றுகிறார் சாராள். அப்போ அதோடைய பெயருடைய அர்த்தம் அவள் உலகிற்கு ராணி, அதாவது ஆபிரகாமுடைய ராணி என்ற பெயரை மாற்றி உலகிற்கு ராணி என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க, ஜாதிகளுக்கு தாய். அப்படிப்பட்ட ஒரு பெயரை பெற்றவள் தான் இந்த சாரா.
இந்த சாராளுடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா, அவள் சின்ன சின்ன காரியத்திலையும் தன் கணவருக்கு கீழ்ப்படுகிறார். நம்ம ஈஸியா சொல்லிவிட முடியாது. கீழ்ப்படிதல் சாராள் வந்து ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி விடுகிறோம். ஆனால் வரிசையாக அவள் வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க நோக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல அநேக காரியங்கள் கீழ்ப்படிதலை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலாவது கானான் பயணம். இந்த கானான் பயணத்திலே இந்த ஆபிரகாம் அவனுடைய ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அவன் கானான் தேசத்துக்கு போ என்று கர்த்தர் சொல்லும்போது அங்கே சாராள் கீழ்ப்படிந்து செல்கிறாள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12:9 அவள் கீழ்ப்படிந்து ஆபிரகாமுடன் கானானுக்கு சென்றாள் என்று சொல்லி கீழ்ப்படிந்து செல்கிறாள். நான் வரல, எனக்கு இந்த சொந்த ஊர் தான் பிடிச்சிருக்கு, இங்கதான் நான் வாழுவேன், இதுதான் எனக்கு பிடித்தமான இடம், இந்த சொத்து சுகத்தெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே செல்கிறாள். இரண்டாவதாக அவர்கள் எகிப்தில் பயணிக்கிறார்கள். அங்கே கடுமையான பஞ்சம். அந்த பஞ்ச வேளையிலே சாராள் அவள் அந்த பஞ்சத்தின் நேரத்திலே ஆபிரகாமோடு அவன் எங்கு செல்கிறாளோ அங்கெல்லாம் செல்கிறாள். அங்கே எகிப்திலே அவர் பஞ்சத்தின் நிமித்தம் எகிப்திற்கு செல்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. ஆதியாகமம் 12:11-13 அவள் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்றும் அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இவ்வளோ பெரிய கொடுமை. தன் கணவரை பார்த்து தன்னுடைய சகோதரன் என்று சொல்லுவான். அது மனைவியை பார்த்து சகோதரி என்று சொல்லணும்னு சொல்லி தன் உயிர் பிழைப்பதற்காக ஆபிரகாம் சொல்றான். ஆனால் அந்த சாராள் அதற்கு கீழ்ப்படுகிறாள். இது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒன்று. ஒரு நியாயமற்ற ஒரு காரியம், நியாயமற்ற ஒண்ணு அவள் செய்கிறாள். என்ன பார்த்தீங்கன்னா, சாராள் தான் கணவர் சொன்னபடி எல்லாம் செய்கிறாள். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எகிப்து தேசத்துல அந்த பார்வோன் வந்து அவன் ரொம்ப அந்த சாராயை பார்த்து அவள் சகோதரன் என்று சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு அங்க கொடுக்குறாங்க. அந்த ஆபிரகாம் இது நிமித்தம் அவன் அநேகருடைய தயையை பெற்றுக்கிறான். அவன் எல்லாருக்கும் சாராள் நிமித்தம் ஆபிரகாமை எல்லாரும் நன்றாக நடத்துறாங்க. அவ்வளோ சலுகை கிடைக்கும், ஏன்னா அவன் சகோதரி என்று. ஆனா பார்த்தீங்கன்னா ராஜ மரியாதை சொல்லுவாங்கல்ல, இது சாராளின் நிமித்தம் ஆபிரகாமை எல்லாரும் நேசிக்கிறாங்க. அங்க ஒரு நடந்தது என்னன்னா, ஆதியாகமம் 12:17 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையினால் வாதித்தார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ அங்கே நடந்த சம்பவம் என்னன்னா, இந்த சாராயை அவன் வந்து சகோதரின்னு சொல்லிட்டான். ஆனா இது நிமித்தம் பார்வோன் சாராயை அழைத்தது நிமித்தமாக அங்கே அவர்களுக்கு ஒரு காரிய நடக்கு, கடுமையான நோய் அங்க பரவுது. அப்போ கர்த்தர் சாரால தீங்கு வராதபடி பாதுகாத்தார். அப்போதான் தெரியுது பார்வோனுக்கு அது சகோதரியில மனைவி என்று சொல்லி கண்டுபிடிக்கிறார். பிரியமானவர்களே, அவள் கீழ்ப்படிதலின் நிமித்தம் அங்கே அவளை கர்த்தர் பாதுகாக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, இது இன்னும் ஒரு சம்பவம் நடக்குது சாராளுடைய வாழ்க்கையில. அங்க அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க வந்து மீண்டுமாக அங்கே அவர்கள் வந்து வேற ஒரு தேசத்துக்கு போறாங்க. பஞ்சம் அதிகரித்ததுனால அவங்க வேறு தேசத்துக்கு. ஆதியாகமம் 20:1-2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினால்
கேராரின் ராஜாவாகிய அபிமேலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ மீண்டும் தென் தேசத்துக்கு அந்த கேரார் அந்த இடத்துக்கு திரும்பி போறாங்க. அப்போ கர்த்தர் அங்க அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் அந்த தென் அபிமேலேக்கு அங்க இருக்கிறான், அப்போ ராஜாவாக இருக்கிறான். அவர்கள் எதிர்கொண்டு போகிறார்கள். அப்போ அபிமேலேக்கு மீண்டுமாக சாராளை தன்னுடைய சகோதரி என்று அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் பாருங்க, இதுக்கு முன்னாடி அவன் சகோதரின்னு சொல்லும்போது வயது மிகவும் குறைவு. ஆனால் இந்த கேராரிலே இந்த ஆபிரகாம் செல்லும் போது சாராளுக்கு மிகவும் வயதாகி விட்டது. ஆனாலும் இந்த ஆபிரகாம் என்ன சொல்றான், நீ என்னுடைய சகோதரின்னு தான் சொல்லணும்னு சொல்றான். அப்பவும் கூட இந்த சாராள் என்ன செய்யல, அவன் சோர்ந்து போகல, எதிர்த்து பேசல, நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லல. அப்பவும் தன் கணவருக்காக அவள் சகோதரி என்று சொல்கிறாள். அங்க நடந்தது என்னன்னா, அந்த அபிமேலேக்கு அவனுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது. தேவன் அவனை எச்சரிக்கிறார். சாராள் நிமித்தம் இந்த தேசத்தை அழிப்பேன் என்று அபிமேலேக்கு கூட பேசுகிறார். தேவன் அவ வேறு ஒரு கணவருக்கு அவ ஒரு மனைவியா இருக்கிறான்னு சொல்லி இந்த ஆபிரகாமுடைய மனைவி என்பதை வெளிப்படுத்துகிறார். அதனால அங்க கீழ்ப்படிந்து அவள் அந்த காரியத்தெல்லாம் அறிஞ்சு கொள்றான். இங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் சாராள் அவளுடைய குடும்ப வாழ்க்கையிலே இந்த சாராள் அநேக முறை கீழ்ப்படுகிறார். இன்னும் காரியம் சொல்லனா, ஆபிரகாம் மம்ரே என்ற சமபூமியிலே அவன் கூடாரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கான். அப்போ 3 மனிதர்கள் வராங்க. 3 மனிதர்கள் வர்றதை கவனிச்சு பார்த்து ரொம்ப பணிவா கூப்பிடுறான். ரொம்ப பணிவா அன்போடு கேட்குறான், எப்படியாவது சாராள் எப்படியாவது நீங்க வரணும், என்னோட கூடாரத்துல தங்கி நீங்க சாப்பிடணும்னு சொல்லி கெஞ்சி கேட்குறான். அப்போது அவர்களும் நாங்கள் வாரோம், நீ என்ன செஞ்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே நடந்தது பாருங்க. சாராயை கூப்பிட்டு, இப்படி எனக்கு உடனே நீ இந்த மனிதர்கள் வந்திருக்காங்க, அவர்களுக்கு மாவை பிசைஞ்சி அப்பத்தை சுடணும், தன்னுடைய மந்தைக்கு போய் அவன் கன்று அடித்து கொடுக்குறான், சமைச்சுதான்னு சொல்லிட்டு பாருங்க. அதெல்லாம் இவ்வளோ இருக்கு. அதெல்லாம் ஏற்றுக்கொள்றோன்னா பாருங்க. ஏதோ மனிதன் வாராங்க, அதனால நீ உடனே சமைச்சு தரோன்னு சொல்லும்போது அவள் அப்பவும் கீழ்ப்படுகிறாள். நீங்க அந்த ஆதியாகமம் 18:1-8 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவள் மாவை எடுத்து நல்லா குழைத்து பிசைஞ்சு அழகா அப்பம் சுட்டு கொடுக்குறா. அதை சாப்பிட்டு அவர்கள் திருப்தியா இருக்காங்க, ஆசீர்வதிக்காங்க. அதன் பின்பதாக தான் ஈசாக்கு பிறக்கிறான். அங்க நடந்தது என்னன்னா, அவர்களுக்கே தெரியாது இது அந்த 3 மனிதர்கள்ல ஒருத்தர் தேவன், 2 தேவ தூதர்கள் என்பதை அவர்கள் அறியாமே செய்கிறார்கள். பாருங்க எவ்வளோ கீழ்ப்படுகிறான். அவன் தன் கணவனுக்கு கீழ்ப்படிதல் நிமித்தம் சாராளின் கற்பத்தை கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிறான். அவ்வளோ அந்த கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். பிரியமானவர்கள், இன்றைக்கும் கூட நம்ம எவ்வளவேன்னு கீழ்ப்படுகிறோம். வேதத்துல அநேக காரியங்கள் இருக்குது கீழ்ப்படிதலை குறித்து. வேதத்தில் அநேக சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு ஆபிரகாம் சாராளை குறித்து நம்ம சொல்கிறோம். சாராள் கீழ்ப்படிந்தால் அப்போ அந்த காரியங்கள்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம்லாம் தெரியும். ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறார், நம்மளும் கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு சில காரியங்களை வரிசையாக வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் நான் வாசிக்கிறேன். முதலாவது, நம்ம யாருக்கு கீழ்ப்படினா? தேவனுக்கு கீழ்ப்படினுமா. பாருங்க, எபிரேயர் 12:9 அஞ்சியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் தம்முடைய சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவியின் பிதாக்களுக்கு வெகும் அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியின் பிதாவுக்கு நாம்
அடங்கி நடக்க வேண்டும் என்று சொல்லி, கீழ்ப்பிடிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்ட சரீர தகப்பன், நம்மளுடைய அப்பா நம்ம சொல்ல கேட்டு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லும்போது நம்ம பயந்து அஞ்சு, அவங்க எங்கள் அப்பா சொன்னா, சில பிள்ளைங்க சொல்லுவாங்கள்ல, எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இல்லைலாம் அப்பாவுக்கு தெரியாமல் நான் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் பிதா, நம்மளுடைய ஆவிகளின் பிதா வெகு அதிகமாய் அவருக்கு நம்ம வெகு அதிகமாக அடங்கி நடக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லியிருக்கு. அப்போ முதலாவது நாம் இன்றைக்கு கீழ்ப்படினோம், தேவனுக்கு கீழ்ப்படினோம். தேவனுக்கு கீழ்ப்படினோம் என்று சொன்னா, அங்க பிரசங்கி 12:13 காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள், எல்லா மனுஷர் மேல் விடும் கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு கிரியைகளையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவோம். அப்போ நம்ம கீழ்ப்படினோம்னா என்னன்னா, கற்பனையை கை கொள்ளணும். அப்போ தேவனுக்கு முதலாவது நம்ம தேவனுக்கு கீழ்ப்படி, இரண்டாவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியணும். திருவசனம் இங்க வசனம் சொல்லுது, எபேசியர் 5:20 சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சபையானது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. வசனம் பார்த்தீங்கன்னா, சில சர்ச்சில் வந்து பெல் வச்சுருப்பாங்க, அது வந்து பெல் அடிக்கும்போது ஒரு வசனம் அந்த பேசப்படும். அந்த வசனத்தை எல்லாம் ரொம்ப கவனமாக கவனிப்பாங்க. இன்னும் சிறு பிள்ளைகளுக்கு திருவசனம் சொல்லி முன்பதாக சொல்ல வைப்பாங்க. இந்த வசனங்களுக்கெல்லாம் ரொம்ப நம்ம கீழ்ப்படுகிறோம். அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படினோம்னா அதை வாசிக்கிறது, அதன்படி நடப்பது தான் கீழ்ப்படிதல். மூன்றாவது பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும். யோவான் 16:18 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், நான் போகாதிருந்தால் தேச்சரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் வந்து கண்டித்து உணர்த்துவார். அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும் என்று சொல்லி அங்கே குறிப்பிட. ஊழியருக்கு நான்காவது ஊழியருக்கு கீழ்ப்படியணும். எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மை நடத்துகிற ஊழியர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். சில நேரங்கள்ல நம்ம கீழ்ப்படுகிறதுல ஊழியர்கள் கூப்பிடுவாங்க, யூத் மீட்டிங் வாங்க, அந்த ஐக்கிய சங்க கூட்டங்களுக்கு வாங்க அப்படிலாம் கேட்டால் நம்ம எத்தனை பேர் போகிறோம்? கீழ்ப்படுகிறது இல்லை. ஆலயத்துக்கு வாங்க, ஆலய காரியங்களுக்கு பங்கு பெறுங்கன்னா சில நேரங்களில் நாம் கீழ்ப்படுகிறது இல்லை. ஐந்தாவது அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ரோமர் 13:1-2 அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படி, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகள் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், ஆனால் அவங்க என்னை ஏதாவது ஒரு எதையாவது சொல்லி என்னை வந்து புறக்கணித்து விடுகிறார்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனால் அங்கே என்னென்னா அதிகாரிகள் அவர்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்காதபடி அவர்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி வசனம் சொல்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா தீத்து 2:9-10 வேலைக்காரர் தம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றையும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியணும் போட்டுருக்கு. அப்போ ஆறாவதாக தன்னுடைய தொழிலாளி எஜமானுக்கு கீழ்ப்படியணும். ஏழாவதாக பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எட்டாவது விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். அப்போ எபேசியர் 5:21 தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். இன்றைக்கு இந்த நாளிலே கூட நம்ம கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்த்தோம். ஆபிரகாம் சாராள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் தன்னுடைய
சாராள் தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிதான். நாம் எவ்வளோ வேணும் கீழ்ப்படுகிறோம். வேதத்தில் அநேக காரியங்களில் கீழ்ப்படிதலை குறித்து போடப்பட்டு, அப்போது நம்ம எவ்வளோ வேணும் தவறுகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த கீழ்ப்படிதல் என்ற அலங்கரிப்பு எனக்கு வேணும். இந்த அலங்காரத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளணும். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எபேசியர் 5:21 படி தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசிக்கிறீங்கப்பா. இன்றைக்கும் கூட அநேக சூழ்நிலையில் நாங்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம்ப்பா. எங்களோட கணவன் மனைவிக்கு, மனைவி கணவருக்கோ, இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கோ சில காரியங்களை கீழ்ப்படியாதபடி இருக்கிறாங்க சப்பா. தொழிலாளி, வேலைக்காரர்கள், எஜமான், தொழிலாளி, இப்படி அநேக சூழ்நிலையில் கீழ்ப்படிதல் இல்லை. அநேக சூழ்நிலையில் நம்ம அந்த கீழ்ப்படிதல் என்ற அலங்காரம் இல்லாதபடி நாங்கள் இருக்கிறோம் சப்பா. எங்களை உங்களுடைய சமூகத்தினை அர்ப்பணிக்கிறோம். தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறதப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சப்பா உங்களுடைய கீழ்ப்படிதல் என்ற அலங்காரத்தை கொடுங்க. கீழ்ப்படிதல் நிமித்தம் சாராள் அவள் அற்புதங்களை, அதிசயத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்று கொண்டது போல நாங்களும் உம்முடைய அற்புதங்களை, அதிசயங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்க. துதிகான மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.